வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தில்லியில் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டம். இரு நாடுகள் இடையே முக்கிய உடன்பாடுகள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். மாமல்லபுரத்தில் தவேக அமைச்சர்கள் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தவேகவில் இணைகிறார்கள். பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சம்பவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலடி தருவோம். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டி. செனகல் அணியை வீழ்த்தி பெல்ஜியம் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தில்லியில் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டம் நடைபெற உள்ளது. தில்லியில் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் கலந்து கொண்டு பேச்சு நடத்த உள்ளனர். அப்போது எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க அதை தேக்கி வைப்பது, வழங்கல் சங்கிலியில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வது குறித்து இரு நாடுகளிடையே உடன்பாடு கையொப்பமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழக சார்பில் நடைபெற உள்ள மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் இன்று தவேகவில் இணைகிறார்கள். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தவேக அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெறுகிறது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், மான்ராஜ், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் இன்று தவேகவில் இணைகிறார்கள். பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சம்பவங்களுக்கு தாங்கள் நிச்சயமாக பதிலடி தருவோம் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சம்பவங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாகவும் அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தற்போதைய பேச்சுவார்த்தைகள் மூலம் தாக்குதலை பற்றி விவாதிப்பதை விட போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டியில் செனகல் அணியை வீழ்த்தி பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெல்ஜியம் மற்றும் செனகல் அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பெல்ஜியம் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் பெல்ஜியம் அணி அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறியது. இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி அரசுமுறை பயணமாக தனி விமானத்தில் தில்லிக்கு வந்துள்ளார். விமான நிலையத்தில் அவரை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வரவேற்றார். இன்று தில்லியில் நடைபெற உள்ள இரு நாடுகளிடையேயான ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் கலந்து கொண்டு பேச்சு நடத்த உள்ளனர். அப்போது எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க அதை தேக்கி வைப்பது, வழங்கல் சங்கிலியில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வது குறித்து இரு நாடுகளிடையே உடன்பாடு கையொப்பமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே ஓவிய ஆசிரியர் முதல்வர் விஜயின் முகமூடியை முகத்தில் மாட்டிக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் படத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிபவர் செல்வம். இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் விஜயின் முகமூடியை தன் முகத்தில் மாட்டிக்கொண்டு அமைச்சர் ராஜ்மோகனின் படத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியத்தை கண்ட மற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர சங்க நிர்வாகிகள் ஓவிய ஆசிரியர் செல்வத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். அசாம் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் தேமாஜி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வெள்ளத்தால் வீடுகள், விளைநிலங்கள் மற்றும் மின்கம்பங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சேதமடைந்த வீடுகள் மீண்டும் கட்டித்தரப்படும் என்று கூறினார். மேலும் பயிர் சாகுபடிக்காக வண்டல் மண் மற்றும் படிவங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சேத மதிப்பீடு முடிந்ததும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் அசாம் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 200 மாணவ மாணவிகளுக்கு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் கற்றல் கருவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகி வித்யா புருஷோத்தமன் ஏற்பாட்டில் பள்ளிப்பை, நோட்டு, பேனா, பென்சில் ஆகியன வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தீனா, துணை செயலாளர் திவ்யா, தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி விசிக புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பங்கேற்று பேசினார். கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் ரவிச்சந்திரன், மோகன்தாஸ், பரத்குமார், ரமேஷ் ஆகியோர் தலைமையில் மேலப்பிடாகையில் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், பாவேந்தன், பிரேமி கந்தசாமி, மாவட்ட அமைப்பாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதிய பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மண்டல செயலாளர் இடிமுரசு, துணை செயலாளர் சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்தினர். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும், போதை கலாச்சாரத்தை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள இயற்கை யோகா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவர்கள் நாள் விழாவில் பாஜக தலைவர் தமிழிசை கலந்து கொண்டு பாரம்பரியம் மருத்துவ கண்காட்சியை பார்வையிட்டார். மாணவர்களின் விளக்கத்தையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மருந்துகள் சிகிச்சைக்கு மட்டுமல்லாமல் போதைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வலி நிவாரண மருந்துகள் போதைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் போதைக்கு எதிராக ஓட்டம் நடத்திய அதே நேரத்தில் இன்னொரு அமைச்சர் போதை மாத்திரையை எப்படி பயன்படுத்துவது என்று உலகுக்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரத்தில் திமுக நடுநிலையாக இருந்ததைப் போல தாவேகாவும் செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த தமிழிசை, அதை சண்முகம் தீர்மானிக்க முடியாது என்றும் முருக பக்தர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எல்லா அரசாங்க மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை மருத்துவ வசதிகளையும் இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று மருத்துவர் தினத்தில் எனது கோரிக்கையை வைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல கவலை அளிக்கக்கூடிய ஒன்றையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த மருத்துவ தினத்தில் மருந்துகள் சிகிச்சைக்கு மட்டுமல்லாமல் போதைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக வேதனை. தமிழ்நாட்டுல இந்த வலி நிவாரண மருந்துகள் போதைக்கு இப்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிமுகவில் உரிய அரவணைப்பும் செயல்படுவதற்கான சூழலும் இல்லாததால் மக்கள் பணியை தொடரும் நோக்கில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக அதிமுக முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளர் சேகர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பேரூராட்சியின் முன்னாள் தலைவரும் அதிமுக முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளருமான சேகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கட்சியில் உரிய அரவணைப்பும் செயல்படுவதற்கான சூழலும் இல்லாததால் தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் நோக்கில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி மாமல்லபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைய உள்ளதாகவும் அவருடன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தாவேகா சார்பில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநகராட்சி மகளிரணி செயலாளர் துர்காதேவி தனது சொந்த செலவில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்தமான குடிநீர் வழங்கும் பொருட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை தமிழக வெற்றி கழக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர், தாவேகா மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் அருகே உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளநிலை 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே திருப்புவலி வனத்தில் உள்ள எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பேராசிரியர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில்
உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு நோட்டு, பேனா மற்றும் இனிப்புகளை வழங்கினார். மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்ட அவர், அரசு பேருந்து நேரம் தவறாமல் இயக்குவது மற்றும் கல்லூரி முன்பு வேகத்தடை அமைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மூலக்கரையில் கல்லூரி மாணவர்கள் இரு பிரிவாக பிரிந்து பயங்கர ஆயுதங்களுடன் தாக்க முயன்ற காட்சிகள் இணையதளத்தில் பரவி வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மூலக்கரையில் செயல்பட்டு வரும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி வகுப்பு நேரம் முடிந்து வெளியே வந்த மாணவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென மோதலாக மாறியது. இதில் ஒரு பிரிவை சேர்ந்த சிலர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மற்றொரு பிரிவினரை விரட்டினர். இதனால் அப்பகுதியில் இருந்த மாணவர்கள் அச்சமடைந்து அலறி அடித்தபடி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது பேருந்து நிலையம் அருகே சுற்றுக்காவலில் இருந்த போலீஸ் வாகனத்தில் அவசர சைரன் ஒலிக்கப்பட்டதும் ஆயுதங்களுடன் வந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பான முழு காட்சிகளும் அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கோவை அருகே கல்லூரி மாணவியை தாக்கிய இளைஞரை அவரது தந்தை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த கும்பல் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வழுக்கப்பாறையை சேர்ந்த கீரை வியாபாரி சிவகுமாரின் மகளை கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய போது சில இளைஞர்கள் வழிமறித்து தாக்கி அவரது அடையாள அட்டையை பறித்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற நிலையில் மர்ம கும்பல் சிவகுமார் வீட்டிற்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரின் தந்தை அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் நடவடிக்கை தாமதமாகிறது என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே கோவில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகை மற்றும் தங்க தகடுகளை தேடி திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள மதுரகாளியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை தேடியதாக கூறப்படுகிறது. எதுவும் கிடைக்காத நிலையில் அம்மன் சிலையை பீடத்திலிருந்து பெயர்த்து அதன் கீழ் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்கள் உள்ளனவா என தேடியுள்ளனர். பின்னர் சிலையை சன்னதிக்குள் கீழே போட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கோயில் திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் சந்திப்பு நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் மீது பழுதாகி நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சேலம் சந்திப்பு நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு பயணிகளுடன் வந்த பேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள மேம்பாலத்தின் மீது வந்தபோது பழுதாகி நின்றது. இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் வரிசையாக நின்றன. இதனையடுத்து அந்த பகுதிக்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை தள்ளி சென்று ஓரமாக நிறுத்தி பயணிகளை கீழே இறக்கிவிட்டனர். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகினர். போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பேருந்து பழுதாகி நடுரோட்டில் நின்றது பொதுமக்களிடையே அரசு பேருந்து மீது உள்ள நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற 2 பெண் காவலர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அருகே உரிமம் பெற்ற ஜெனிஃபர் என்பவர் அழகு நிலையம் மற்றும் ஸ்பா நடத்தி வந்தார். அப்போது மாதந்தோறும் 50,000 லஞ்சம் கேட்டு காவல்துறையினர் மிரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஜெனிஃபர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்ததை தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் ரசாயனம் தடவிய 20,000 வழங்கி சோதனை நடத்தினர். அப்போது திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் அமுல் லஞ்ச பணத்தை பெற்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அமுலையும் இந்த வழக்கில் தொடர்புடைய உதவி ஆய்வாளர் பாக்கியலட்சுமியையும் கையும் களவுமாக கைது செய்தனர். பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய புழல் சிறையில் அடைத்தனர். மன்னர்கள் இஷ்ட தெய்வமாக வணங்கும் முனியப்ப கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மன்னர் ஆண்ட கோட்டை அமைந்துள்ளது. இந்த கோட்டையை மன்னர்கள் ஆட்சி செய்ததாகவும் மன்னரின் இஷ்ட தெய்வமாகவும் கிராம காவல் தெய்வமாகவும் ஊர் பொதுமக்கள் வணங்கி வரக்கூடிய முனியப்ப சாமி கோவில் விளங்கி வருகிறது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று 12 வருடங்கள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், தனபூஜை, கோம பூஜை,
இந்நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று 12 வருடங்கள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், தனபூஜை, கோம பூஜை நடைபெற்ற நிலையில் தீர்த்தக்குடம், முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரி எடுத்து மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவில் சன்னதி அடைந்தனர். இதில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து வழிபாடு செய்தனர். ஆரணி அடுத்த அடையபலம் பாஞ்சாலி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவின் 17ஆம் நாளில் தீகுண்டம் செய்தனர். பின்னர் கற்பின் தூய்மையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் திரௌபதி அம்மன் பூங்காரம் தீகுண்டத்தில் இறங்கியது. அதன் பின்னர் காப்பு கட்டி நோன்பிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து பக்தர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தில்லியில் இந்தியா, ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டம். இரு நாடுகள் இடையே முக்கிய உடன்பாடுகள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். மாமல்லபுரத்தில் தாவேகா அமைச்சர்கள் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தாவேகாவில் இணைகிறார்கள். பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சம்பவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலடி தருவோம். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டி. செனகல் அணியை வீழ்த்தி பெல்ஜியம் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.